என்னம்மா அது நீங்கள் எப்போ வரைஞ்சிங்க இது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது என்னன்னா, ஒரு குட்டி குழந்தை ஒரு எல்கேஜி யூகேஜி இருக்கும் படிக்கும். அவங்க வந்து ஆண்டி இது நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ நானும் சூப்பர்டா நல்லா இருக்கு அப்படின்னு. அது ஆண்டி நீங்கள் இதை வாங்கிக்கிறீங்களா, எனக்கு வந்து 10 rupees மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து சிரிப்பாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சரி பரவாயில்ல, குழந்தைங்க வந்து இவ்வளோ அழகாக அதை பண்ணுறாங்கல்ல, என்ன சொல்கிற, அது இவ்வளோ ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு இங்கே பாரு எப்படி லாக் பண்ணணுமா, அது வந்து நீங்கள் செவுத்துல மாட்டிக்கோங்க அப்படின்னுட்டு. அழகா இருக்கு. அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறது அந்த சின்ன வயசுலேயே அதுக்கு தோணுது இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இது வாங்கிட்டேன். அவளோட நினைவுக்கு நம்ம கடையில் மாட்டிக்கலாம் எப்படி. சரி ஓகேம்மா, ஆனால் அதுக்கு நீங்கள் ஏன் வாங்கணும்? இல்லைடா, நம்ம இப்போ வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, அது முகம் ரெண்டும் வாடி போயிடும். அதனால நம்மளால முடிஞ்சதை என்கரேஜ் பண்ணணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை விடைக்கும் இன்னும் நம்ம நல்லதாக பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பாங்கல்ல. அதனால தான் நான் வாங்கினேன். சூப்பர் அப்படின்னு சொன்னதும் அதனால தான். ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்க அவங்க தகுதிக்கு இது பெருசு. இப்போ நம்ம வந்து இது ட்ராயிங் பண்ணால் அது வந்து கம்மி தான். ஆனால் அவங்க வயசில் இது பண்ணி இது மாதிரி நம்ம கொடுத்தா சேல் பண்ணனா அவங்ககிட்ட காசு கிடைக்குன்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, அது வந்து பெருசு. அதனால தான் நான் வாங்குறேன். நீங்களுக்கிட்டே இந்த மாதிரி குழந்தைங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். அவங்கள வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரி நம்ம எதுவும் பேசினா அவங்க கஷ்டமாக போயிடும். அதனால தான். ஓகேங்களா?